திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த மாலந்தூர் கிராமத்தில் ஆரணி ஆறு செல்கின்றது. இந்த ஆரணி ஆற்றின் குறுக்கே விவசாயிகள், பொதுமக்கள் ஆபத்தான முறையில் கடந்து செல்வதால் மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. எனவே மக்கள் நலனை கருத்தில் கொண்டு மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்றும், இல்லையெனில் கிராம மக்களை திரட்டி தொடர் போராட்டங்களை நடத்துவோம் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த வழியில தான் மக்கள் போறாங்க. இந்த வழியை கடந்து தான் ஒரு 500 ஏக்கர் விவசாயம் செய்யக்கூடிய விவசாய ஜனங்க இருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மழைக்காலம் வந்துட்டாலோ, இந்த தண்ணி ஆற்ற கடந்து போகும்போதோ ஒரு 500 ஏக்கர் விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் பெரிய அளவில் பாதிக்கிறாங்க. பாதிச்சா கூட பரவாயில்ல. இது அவங்க அந்த ஆற்ற கடந்து போகாமல் ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றி போய் அந்த விவசாய நிலங்களை, கத்திரிக்காய், பூ, இந்த மாதிரி விளைநில பொருட்களை எல்லாமே ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றி தான் அந்த விளை பொருட்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இந்த வழியாக பார்த்தீங்கன்னா சிப்காட் இருக்குது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள்லாம் இந்த சைடு போய் தான் அவங்க வேலைக்கு போக வேண்டிய நிலைமை இருக்குது. இது ஆற்று இது மாதிரி இருக்கிறதுனால அவங்க சுற்றி போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. இது மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ கோவிந்தராஜன் முதல் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்ததே இந்த மாலந்தூருக்கு நாங்கள் தரை மேம்பாலம் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. இதுவரையும் எந்த நிறைவேற்றலை. இது மாவட்ட நிர்வாகத்தும் எந்த செவி சாய்க்கல. இனிமேல் அடுத்த கட்டமாக இந்த தரைப்பாலம் அமைக்கலன்னு சொன்னால் மக்களை திரட்டி ஒரு பெரிய போராட்டம் நடத்துவோம் அப்படின்ற முறையில் இந்த கிராம மக்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது உடனடியாக நடவடிக்கை, போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் மக்களுடைய கோரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள பிசானத்தூர் கிராமத்தில் அமைய இருக்கும் தனியார் உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திரௌபதி அம்மன் கோயில் வளாகத்தில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினரும் ஆதரவு தெரிவித்து மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்து புரட்சி முன்னணி சார்பில் மாநில பொதுக்குழு கூட்டம் அமைப்பின் நிறுவன தலைவர் MKS சந்திரகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் அரசு இந்து அறநிலையத்துறை சார்பில் ஆலயங்களுக்கு அமைந்துள்ள அறங்காவலர் குழுவை கலைத்துவிட்டு ஆன்மீக பற்றாளர்களை கொண்ட குழு அமைக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரை சிந்தாமணி GRT கிராண்ட் ஹோட்டலில் நடைபெற்ற கேக் திருவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜெர்மன், ஸ்வீடன், இத்தாலி நாட்டினரை கருணை இல்ல மாணவிகள் கிறிஸ்துமஸ் பாடலை பாடி வரவேற்றனர். பின்னர் ஐரோப்பிய பாரம்பரிய முறைப்படி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு சுமார் 80 கிலோ எடையுள்ள திராட்சை, முந்திரி, பிஸ்தா, பேரிச்சை உள்ளிட்ட பல்வேறு உலர் பழங்களுடன் உயர் ரக மதுபானங்களின் கலவையாக சேர்க்கப்பட்டு 300 கிலோ கேக் தயாரித்து மகிழ்ந்தனர். தேனி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் வாக்காளர் சரிபார்ப்பு பற்றிய நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா கலந்து கொண்டு வாக்காளர் சிறப்பு சரிபார்ப்பு பற்றி தெரியாத மக்களுக்கு இதை பற்றி நாம் எடுத்து கூற வேண்டும் என அறிவுரை வழங்கினார். ஈரோடு மாவட்டம் புளியம்பட்டி அருகே மாராயிபாளையம் கிராம மலைக்கோயிலில் சிறுத்தை ஒன்று உள்ளதாக அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். பின்னர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் ட்ரோன் உதவியுடன் சிறுத்தையை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் நகராட்சி செல்வபுரம் கட்டாஞ்சி மலைப்பகுதியில் நீண்ட நாட்களாகவே மணல் கொள்ளை நடைபெற்று வருவதாகவும், அங்கு உள்ள கோபனாரி பகுதியில் பூர்வ பழங்குடியின மக்களின் நிலம் அபகரிக்கப்பட்டு உள்ளதாகவும், இதுகுறித்து புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததால் பெரியநாயக்கன் பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே நாம் தமிழர் கட்சியினர் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மணல் கொள்ளையில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த ஏரிக்குத்தி கிராமத்தில் இயங்கி வந்த அரசு மதுபான கடையில் பின்புறம் சுவரை உடைத்து 10,000 ரூபாய் மதிப்புள்ள 50 மது பாட்டில்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் மதுபான பாட்டில்கள் கொள்ளை போனது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
புதுக்கோட்டையில் அகில இந்திய விஸ்வகர்மா பேரவை சார்பில் 38வது தேசிய பொதுக்குழு கூட்டம் அச்சங்கத்தின் தேசிய தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விஸ்வகர்மா சமுதாயத்தினருக்கு 3.5% இடஒதுக்கீட்டை மாநில அரசு பரிந்துரை செய்து மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.